தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது அவருடைய கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்கும் பொழுது அது தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே தேசத்திலே நாம் சுகமாய் ஜீவித்து நாம் குடியிருப்போமாம். இதே நாம அதற்கு மாறாக ஆண்டவருடைய கட்டளைக்கும் வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் நாம் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அங்கே அதனுடைய விளைவு என்ன என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசிக்கிறார். அதன் மாத்திரத்திலே ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் படைத்த இந்த உலகமானது அது பாவத்திற்குள்ளாக சீர்கேடானது. ஆண்டவர் இவ்வளவு ஒரு ஆசையோடு இல்லை இந்த மனுஷனை அவன் படைக்கும் பொழுது அவர் தம்முடைய சாயலாக தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் ஒரே காரியம், சின்ன காரியம் தான், அந்த கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்தார்கள். தேவன் நன்மைக்காக படைத்த எல்லாமே மாறி போனதுங்க, எல்லாம் அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக.